கர்த்தரை ஆராதிக்கிறது என்று சொல்லும் பொழுது நம் பாடல்களை பாடி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து 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 அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஆராதிக்கிறது. மூன்றாவதாக நம்முடைய ஆவி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷை பேசி கர்த்தரில் மகிழும் பொழுது நம்முடைய ஆவி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறது. தேவனுடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்றாக இசைந்து ஒரு பெரிய கடிவுண்டு உண்டாகிறது. அவ்விதமான ஆராதனை நடக்கும் பொழுது தேவனுடைய மகிமை ஆலயத்தில் இறங்கி வரும். தேவனுடைய மகிமை ஆலயத்தில் இறங்கி வரும்போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கல்களினால் ஆலயம் நிரப்பப்பட்டிருக்கும். வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கல்களை தேவனை ஆராதிக்கும் பொழுதே நாம் தொடும் பொழுது, விசுவாசத்தினால் அவரை நாம் தொடும் பொழுது ஒரு பெரிய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் வந்து இறங்குவதை நீங்கள் உணர முடியும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமையோட ஆராதனை செய்யும்படியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளையே இந்த கூடாரத்திற்குள்ளே வந்து சேர்ந்திருக்கிறாய். உன்னுடைய கண்ணீர் மாற்றப்படும், உன்னுடைய வேதனைகள் மாற்றப்படும். நீ விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறாய். அல்லேலூயா. அதே பாடலை திருவாங்க முதல் பதவியை பாடுவோம். இந்த சோழம் எல்லா காரியங்களை கட்டி தேவனை மகிமை பண்ணி பாடிக்கொண்டே இருக்கோம். தேவனை இறங்குகிறோம்.
ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை
கடைசி கூட்டத்திலும் தேவனுடைய பிரசன்னம் அபரிதமாக நம்ம மத்தியில் இருக்கிறபடினால் நன்றியுள்ளோடு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு செய்திக்கு கடந்து போவதற்கு முன்னதாக ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாக செய்தி கடந்து போக விரும்புகிறேன். ஏனென்றால் நான் இன்றைக்கு எந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று யோசித்தேனோ அந்த காரியங்கள் எல்லாம் சாட்சியிலும் ஆராதனையிலும் வந்துவிட்டது. எனவே நாமும் கூட சேர்ந்து அவர்களோடு கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரத்திலே 37-38 வசனங்களிலே ஒரு காரியம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை இந்த வேளையில உங்கள் மத்தியிலே வாசித்து காட்டிவிட்டு செய்தி கடந்து போக விரும்புகிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். இயேசு கூப்பிடுகிறார். பண்டிகையின் கடைசி நாளிலே கடைசி நேரத்தில் இந்த மைதானத்தில் இருந்து இயேசு கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவன். அது ஒரு பக்கத்துல. இரண்டாவது, வந்தவர்கள் தாகத்தை தீர்த்து கொண்டவர்கள் இங்கே அநேகர் இருக்கிறீர்கள். இவர்களிலிருந்து இன்றைக்கு ஆரம்பிக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இந்த பகுதி முழுவதும் பிரவேசிக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த 4 நாள் கன்வென்ஷன் டே கடைசி கூட்டத்தின் கடைசி நேரத்தில் இயேசு என்னுடைய மத்தியில் வந்து என்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். எதற்காக? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இங்கிருந்து புறப்பட்டு போக போகிறது. அழகாக வர்ஷிப்ல பாடி முடிச்சிட்டாங்க. கணக்கார அளவு போதாதையா, இடுப்பளவும் போதாதையா, நாங்கள் நீந்தி குளிக்கக்கூடிய அளவுக்கு நீதி ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இங்கிருந்து புறப்பட்டு கும்மிடிப்பூண்டி பகுதி முழுவதும் சுற்றி ஓட போகிறது. ஹல்லேலூயா. சாமிரெட்டி கண்டிகை, பாப்பான் குப்பம், ஏசியல் ஏரியா, சித்ராதி கண்டிகை, சின்ன நத்தம், இந்த பகுதி எல்லாம் சுற்றி ஓட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த எழுப்புதலின் தண்ணீர், இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த ஜீவ தண்ணீர் இந்த பகுதி முழுவதும் பிரவேசிக்க போகிறது. ஹல்லேலூயா. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னது போல இந்த கும்மிடிப்பூண்டியை கலக்குகிறவர்கள் இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்பட போகிறார். இங்கிருந்து புறப்பட்டு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இந்த பகுதி எல்லாம் இன்னும் அதிக சீக்கிரத்தில் பிரவேசித்து நாம் இந்த பகுதியை ஒரு கிறிஸ்துவுக்கு சொந்தமான தேசமாக மாற்ற போகிறோம். தன் ஜீவ தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் காய்ந்து போய் இருக்கிறார்கள். நாங்கள் யாரிடத்தில் போவோம், எப்படி போவோம், எங்கு போவோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உலகத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு மாத்திரமல்ல, அதி சீக்கிரத்திலே சகோதரன் சாட்சியில் சொன்னது போல இலங்கையிலே ஒரு சமாதானம் உண்டாகி இங்கிருந்து புறப்பட்டு போய் இலங்கைக்கும் இந்த ஜீவ தண்ணீர் நதி பாய போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அது யாராலும் சரி, அது இலங்கையில் உள்ளவங்களானாலும் சரி, அது கும்மிடிப்பூண்டியில் உள்ளவங்களானாலும் சரி, அது ஏசிஎல் காம்பவுண்டில் வந்தவங்களானாலும் சரி, அது ஊழியர்களானாலும் சரி, அது விசுவாசிகளானாலும் சரி, அது நானானாலும் சரி, இந்த ஏழை இப்பொழுது கூப்பிட போகிறான். ஹல்லேலூயா. அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். 18ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை கூப்பிட்டான். யாரை பார்த்து கூப்பிட்டான்? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அதான் ரொம்ப அருமையா நாம் இப்பொழுது வர்ஷிப் நடத்தினோம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி யார் கூப்பிட்டது? பதில் சொல்லுங்க. யார் கூப்பிட்டது? இந்த ஏழை கூப்பிட்டான். இன்னைக்கு நான் செய்தி கொடுக்கல, நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை கூப்பிட போகிறோம் என்று முதலே சொல்லிட்டேன். அதனால தாராளமாக நீங்கள் உடனே பதில் சொல்ல வேண்டும். இந்த ஏழை கூப்பிட்டான். யாரை பார்த்து கூப்பிட்டான்? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை கூப்பிட்டான். யாரை பார்த்து கூப்பிட்டான்? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எப்பொழுது கூப்பிட்டான்? கூப்பிடுறதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. இயேசு எப்ப கூப்பிட்டாரு? பண்டிகையின்
கடைசி நாளிலே வந்து கூப்பிட்டார். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. எப்ப? நெருக்கத்தின் மத்தியில, எனக்கு உண்டான நெருக்கத்தின் மத்தியில. அடுத்தவங்களுக்கு உண்டான நெருக்கம் இல்ல, எனக்கு உண்டான நெருக்கத்தின் மத்தியிலே துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். யார் கூப்பிட்டது? இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த கேம்ப்ல, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் கடைசி நாளில இந்த இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியில் இருந்து கொண்டு துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறாய். ஹல்லேலூயா. என்ன நெருக்கமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, அவைகளின் மத்தியில் இருந்து என் தேவாதி தேவனை நோக்கி கூப்பிட போகிறோம். அவர் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 முக்கியமான வித்தியாசமான சூழ்நிலைகளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெற்றவர்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஒரே கூட்டம் தான், 4 வித்தியாசமான சூழ்நிலைகள். இந்த 4 வித்தியாசமான சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த 4 வித்தியாசமான சூழ்நிலைகளிலே இங்கே இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த ராத்திரியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறேன். 4 வித்தியாசமான சூழ்நிலைகள். 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே முதல் சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே முதல் சூழ்நிலை சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர செவ்வையான வழியிலே அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. தாங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன ஆபத்து? ஊருக்கு போற வழி தெரியாம இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை இப்படி சொல்லுவாங்க, பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்து பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போறாங்களா? எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு வந்து எந்த ஊர்ல எந்த ஊருக்கு? பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்து பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போறாங்க. ஹல்லேலூயா. இதான் ஊருக்கு போற வழி. இது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. பை என்பது ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை. தாயினுடைய பையாகி அந்த கர்ப்பப்பையில் இருந்து பொய்யூருக்கு வந்து, இந்த உலகம் தான் பொய்யூர். இந்த பொய்யூருக்கு வந்து இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போய் சேர போகிறோம். ஹல்லேலூயா. என் தேவாதி தேவன் இருக்கிற பரலோகத்திற்கு நான் போய் சேர போகிறோம். ஆனா இந்த வழி தெரியாம இன்றைக்கு அநேகர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு போற வழி தெரியாது, எங்க போகணும்னு சொல்லி தெரியாது, எப்படி போகணும்னு சொல்லி தெரியாது, என்னெல்லாமோ செய்து பார்க்கிறோம். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அருமையான ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது நீங்க எத்தனை பேர் வாசித்திருப்பீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இங்க இருக்கிறோம், அநேக விசுவாசிகள் இங்க இருக்கிறோம். புதிதாக வந்த கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஏற்றுக்கொண்டவர்கள் இங்க இருக்கக்கூடும். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல ரொம்ப அழகான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். என்ன தெரியுமா? ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ஊருக்கு போற வழி ஒருத்தருக்கு தெரியலன்னா அவன் என்ன பாடுபடுத்துவான்? அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணுமாம். என்ன செய்வான் சொல்லுங்க? ஊருக்கு போற வழி ஒருத்தனுக்கு தெரியாது. போறவங்க கிட்ட கேட்பான், வர்றவங்க கிட்ட கேட்பான், இந்த ரூட் இந்த ரோடு எங்க போகுதுன்னு கேட்பான். ஒருத்தன் ஒழுங்கா பதில் சொல்லுவான், ஒருத்தன் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டான். ஒருத்தன் நேர வழியை காட்டி கொடுப்பான், ஒருத்தன் தவறான வழியை காட்டி கொடுப்பான். இதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு உண்மையிலேயே இந்த ஊருக்கு போற வழி தெரியவே தெரியாது. இன்னைக்கு காலையில கூட பாஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு சொன்னேன், எல்லா காரியம் நல்லா புரிஞ்சிருவேன், இந்த வழி மாத்திரம் எனக்கு தெரியவே தெரியாது. எத்தனை தடவை போயிட்டு வந்தாலும் அந்த வழி மறந்து போயிடும். ஹல்லேலூயா. ஊருக்கு போகும் வழி ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்குமானால் அவன் தொல்லை எல்லாரையும் இழைக்க பண்ணும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எங்கிருந்து புறப்பட்டு எங்கே போகிறோம் என்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். எப்படி
எப்படியாவது என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் தனக்கு தெரிந்த எல்லா வித்தைகளையும் செய்து பார்க்கிறான். ஆனால் அவனுக்கு மனதிலே ஒரு சமாதானம் கிடைக்கவில்லை. அவனுக்கு ஊருக்கு போவதற்கு வழி தெரியவில்லை. அவன் விரதம் இருந்து பார்க்கிறான். அவன் நேர்ச்சையில் செய்தாலும் மனதிற்கு சமாதானம் கிடைக்கவில்லை. கடைசியாக பான்பாராக்கு போட பார்க்கிறான், சாராய கடைக்கு போக பார்க்கிறான், சினிமாவுக்கு போக பார்க்கிறான். எதிலும் விடுதலை கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, ஊருக்கு போகிற வழி நடத்துற ஒரே ஒருத்தர் உண்டானால் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 107ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊருக்கு போகிற வழி அவர்களுக்கு தெரியாதபடியினாலே ஆபத்து உண்டாயிற்று. இந்த ஆபத்து வந்த பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? நான் என்னெல்லாம் கர்ம காரியங்களையும் என்னெல்லாம் நல்ல புண்ணிய காரியங்களையும் செய்து பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறாயா? சரியான வழி தெரியாமல் நீ தவறி போய் கொண்டிருக்கிறாய். அதன் பாடல் இப்படிதான் பாடுகிறது, வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி தன்னை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி தன்னை சுமந்தலைந்தேன். அவர் அன்பின் கரமே அழைத்தது என்னையே, அவர் அன்பின் கரமே அழைத்தது என்னையே, அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. ஹல்லேலூயா. அவர் என்னை அழைத்து எனக்கு சரியான ஒரு வழியை காட்டி கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு ஒன்னும் தெரியலையே, என்ன செய்யறது ஒண்ணுமே புரியலையே, எங்க போறதுன்னு தெரியலையே. தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிற அநேகரை நான் இந்த வேளையிலே என்னுடைய ஆவியிலே உணர்கிறேன். யாரிடத்தில் நான் போக போகிறேன்? எங்கே போவது? எப்படி போவது? யாரிடத்தில் கேட்பது? ஒண்ணுமே புரியலையே. அந்த வார்த்தை சொல்லாதவங்க ஒருத்தர் கை வைத்து ஒரு அலைய சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே புரியலையே, ஒண்ணுமே தெரியலையே. ஒரு அலையிலேயே கூட வர மாட்டேங்குது. ஏன்? அவ்வளவு குழப்பங்கள் இந்த இருதயத்திற்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன நடந்தது? தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர செவ்வையான வழியிலே அவர்கள் வழி நடத்தினார்கள். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ இயேசு அண்டை வா. இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றி நான் போக வேண்டிய வழியை எனக்கு சொல்லி தாருங்க என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், அவர் சரியான பாதையிலே உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அதே சங்கீதத்திலே 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். முதலாவது ஆபத்து என்ன? வழி தெரியவில்லை. இரண்டாவதாக ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து இருக்கிறது. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஆபத்து என்ன? பலவிதமான கட்டுகளில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான கட்டுகள், அந்தகாரமாகிய கட்டுகள், மரண இருளாகிய கட்டுகள். இந்த கட்டுகளிலே ஜனங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த கட்டுகளிலே சிக்கிக் கொண்டபடியினாலே அவர்களுக்கு எங்கே போவது என்றும் தெரியவில்லை, எப்படி விடுதலையாவது என்றும் தெரியவில்லை. கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அந்தகாரத்தில் இருக்கிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, முன்னால போனா கடிக்குது, பின்னால வந்தா உதைக்குது. முன்னாலையும் போக முடியல, பின்னாலையும் வர முடியல, யோசிக்கவும் முடியல, சிந்திக்கவும் முடியல, யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கவும் முடியல. லேசா தான் நினைச்சேன், கொஞ்சமா தான் நினைச்சேன், ஆனா போக போகதான் தெரியுது அது பயங்கரமான பாதாளம் என்று தெரிகிறது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கட்டுகளில் இருந்து தவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கட்டுகள் என்று சொல்லும் பொழுது பலவிதமான கட்டுகள் இருக்கிறது. நேரம் இல்லாதபடியால் சுருக்கமாக சொல்லுகிறேன். பலவிதமான பாவத்தின் கட்டுகளில் மனிதன் இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறான்.
உலக சிற்றின்பத்தின் கட்டுகளிலே மனிதன் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறான். பலவிதமான பில்லி, சூனியம், மந்திரம் போன்ற கட்டுகளினாலே கட்டப்பட்டவனாக என்ன செய்வதென்று தெரியாமல் எத்தனையோ குடும்பங்கள் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அநேகர் இருப்பதை என்னுடைய ஆவியில நான் உணர முடிகிறது. ஆண்டவரே, என் கை ரெண்டும் கட்டப்பட்டு இருக்கிறது. சிலத்தையும் பார்த்த கையில கயிறு ஒன்று கட்டி இருக்க மாட்டாங்க, ஆனா கட்டப்பட்ட நிலையிலே காணப்பட்டுக் கொண்டு இருக்கிறோம். பாவத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், என்ன செய்வது என்று தெரியவில்லை, எங்கே போவது என்று தெரியவில்லை. இனி முதல்ல ஆரம்பிச்சது லேசான கட்டு போலதான் இருந்தது, ஆனா போக போகதான் தெரியுது பயங்கரமான கட்டுகள். லேசான முதல்ல கொஞ்சம் குடிச்சு பார்த்தேன், கொஞ்சம் லகரி வஸ்துகள் நான் உபயோக பார்த்தேன், ஆனா நாளாக நாளாக பயங்கரமாக விட்டது. இப்படி அதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. என்னால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. கேரளத்தில் ஒரு ஆறு உண்டு, அந்த ஆறுக்கு பேர் பம்பை ஆறு, கேள்விப்பட்டிருப்பீங்க. வருஷத்துக்கு அங்க நிறைய கூட்டம் போகும். அந்த பம்பை ஆறு பக்கத்துல திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வரும். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, மழையில மழை பெய்துச்சுன்னா அந்த பம்பை ஆறுல தண்ணி நிறைஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அப்ப ஜனங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, நல்ல பெரிய பெரிய வீரர்கள், நீச்சல் படித்த வீரர்கள் இந்த ஆற்றின் கரையிலே நின்று கொண்டு இருப்பார்கள். ஒவ்வொரு வீட்டுல எதையாவது அடிச்சுட்டு வருதா, எட்டி போய் பிடிச்சிட்டு வரலாம் சொல்லி நிற்பாங்க. திடீர்னு பார்த்தா பெரிய பெரிய பொட்டலங்கள் உருண்டு உருண்டு வந்துகிட்டு இருக்கும். போய் தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கும். ஒரு நாள் 2 பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அங்கிருந்து ஒரு பெரிய கருப்பா ஒரு கட்டி உருண்டு உருண்டு வருது. ஒருத்தன் நினைக்கிறான், டே ஒரு பெரிய கம்பளி கட்டு உருண்டு வருது, நான் போய் பிடிக்க போறேன் நினைக்கிறான். அவன் சொல்ல, நீ போகாத நான் போறேன், இல்ல நான் போகாத நீ போறேன். 2 பேரும் சண்டைப்பட்டு கிடைக்கிற ஒருத்தன் உள்ள சாடிட்டான். எதுக்கு எதுக்கு கம்பளி கண்டுபிடிக்கிறதுக்கு. நேர விழுந்து நீந்து உள்ள போனான். உள்ள போய் எட்டி ஒரு பிடி பிடிச்சான் கம்பளி கட்ட, பெரிய ஒரு கம்பளி கட்டு ஏங்கி எட்டி ஒரு பிடி பிடிச்சான். ஆனா சம்பவிச்சது என்ன தெரியுமா, அந்த கம்பளி கட்டு இவனை கட்டி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு. ஹல்லேலூயா. அது என்ன தெரியுமா, உருண்டு வந்தது ஒரு பெரிய மலை கரடி. அந்த கரடியாக்க தண்ணியில உருண்டு வருது, கருப்பு கரடி. ஆனா இவன் நினைச்சான் கம்பளி கட்டு வருதுன்னு நினைச்சான், எனக்கு நல்ல கொள்ளை கிடைக்குதுன்னு நினைச்சான். அந்த கம்பளி கட்டி இவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு இவனும் என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்றான். காப்பாத்த யாரு போவா? ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை எந்த சூழ்நிலையில என்னை காப்பாத்து காப்பாத்து கத்திக்கிட்டு இருக்கிற, உன்னை காப்பாற்ற யாருமே வர மாட்டார்கள். ஹல்லேலூயா. அருமையான சகோதரர் ஒரு சாட்சியை சொன்னார். கூப்பிட்டேன், அந்த வேளையில கர்த்தரை மாத்திரம் தான் கூப்பிட்டேன். எனக்கு எத்தனோ ஐஸ்வர்யவான்கள் இருந்தார்கள், எவ்வளவோ பெரியவங்க இருந்தாங்க, என்னெல்லாமோ இருந்தாங்க. அந்த இடத்துல என் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் சிலுவையின் தரிசனத்தில் காப்பாற்றப்பட்டான். ஹல்லேலூயா. இங்க சொல்றீங்க பாருங்க, நீங்கள் கூப்பிடுவது தடைபடக்கூடாது. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுகலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வந்தான்னா அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய போகிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 3வது ஒரு ஆபத்து. 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். வழி தெரியாமல் இருந்த ஆபத்து. 13ஆம் வசனத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். பயங்கரமான கட்டுகள், மரண இருளின் கட்டுகளிலே தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். 19ஆம் வசனத்திலே அதே காரியம் சொல்லப்படுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். என்ன ஆபத்து? தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். என்ன ஆபத்து சொல்லுங்க பாப்போம். தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். என்ன ஆபத்து தெரியலையா? தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். என்ன ஆபத்து வந்துருது? பதிலே வரலையே. யாருக்கு ஆபத்து இருக்கு? ஹல்லேலூயா. தனது ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்குகிறார். வியாதி என்கிற ஆபத்து, பயங்கரமான வியாதி என்கிற ஆபத்திலே ஜனங்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். வியாதி 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 வியாதி. நான் ஒரு கதை சொல்றேன். பல்லுவலி இருக்கிறவங்க போய் கேளுங்க,
அவங்க சொல்லுவாங்க, ஐயா எந்த வலியையும் தாங்கிக்கிடலாம், இந்த பல்லு வலிய மாத்திரம் தாங்கவே முடியாது. யாருக்கு எந்த வலி வேணாலும் வரட்டும், பல்லு வலி மாத்திரம் வரவே கூடாதுன்னு. ஒரு தலைவலி இருக்கிறவங்க போய் கேட்டு பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயா எந்த வலி வேணாலும் வரட்டும், மனுஷனுக்கு தலைவலி மாத்திரம் வரவே கூடாது. சரி, தலைவலிக்காரங்களை தான் விட்டுருங்களேன், வயிற்று வலிக்காரங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஐயா எந்த வலி வேணாலும் மனுஷனுக்கு வரட்டும், வயிற்று வலி மாத்திரம் வரவே கூடாது, சத்துருக்களுக்கு கூட வயிற்று வலி வரக்கூடாது. முதுவலி உள்ளவங்க போய் கேட்டு பாருங்க, ஐயா எந்த வலி வேண்டாலும் வரட்டும், முதுவலி மாத்திரம் வரவே கூடாது, நிக்கவும் முடியல, எழும்பவும் முடியல, உட்காரவும் முடியல, வேலை செய்யவும் முடியல. ஐயா எந்த வலிதான் பிரச்சனை இல்லாமல் வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பல்லு வலிக்கு அதே ட்ரீட்மெண்ட் தான், அதே ஆபத்து தான். வயிற்று வலிக்கு அதே ஆபத்து தான், மூட்டு வலிக்கு அதே ஆபத்து தான், எல்லா வலிக்கும் ஒரே ஆபத்து தான். ஒரே வழி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கும்பிடுவதுதான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மைதானத்தில் எந்தெந்த ஆபத்துகளை எந்தெந்த வழியில யாரெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த ராத்திரியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 3 விதமான ஆபத்துகளை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டேன். பயங்கரமான ஆபத்து, அதுல இந்த வியாதி என்கிற ஒரு ஆபத்து. என்னதான் செய்யறது தெரியல. டாக்டர்கள்ட்ட போனா பீஸ் கொடுத்துதான் முடியாது, மாத்திரை போட்டு போட்டு தாங்க முடியல, இன்ஜெக்ஷன் போட்டு போட்டு தாங்க முடியல. ஆனா என்னத்தை போட்டாலும் கர்த்தர் உன்னை தொடாவிட்டால் உனக்கு சுகம் இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவாரானால் அந்த இடத்திலே நீ விடுதலை பெறுவாய். ஹல்லேலூயா. 28ஆம் வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரே சங்கீதத்துல எத்தனை இடத்துல சொல்லி இருக்கு பாருங்க. 6ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிற தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 28ஆம் வசனத்திலே சொல்லுகிறது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஒரே சங்கீதத்துல ஏன் அதையும் சொல்லி இருக்கிறாரு. கடைசி வசனம் சொல்லுகிறது, எவன் ஞானம் உள்ளவனவனோ அவன் இதை சிந்திக்க கடவன். ஹல்லேலூயா. ஏன் இந்த மைதானத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு கர்த்தர் கொஞ்சம் ஞானத்தை கொடுத்திருக்கிறதுனால. ஹல்லேலூயா. சிந்திக்கும்படியான ஒரு ஞானத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த கும்மிடிப்பள்ளி பகுதியில் இந்த ராத்திரியிலே கொடுத்திருக்கிறபடினால நாம் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் சிந்திக்க கடவன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சம்பவித்தது என்ன தெரியுமா? கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகள் அடங்குகிறது. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். அமைதலின் உண்டானது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார்கள். இது பயங்கரமான ஒரு ஆபத்து. கொந்தளிப்பு. இருதயம் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது, குடும்பம் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறது. எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எத்தனை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, குடும்பம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. சபைகளிலே உள்ளே சமாதானம் இல்லை, வெளியே சமாதானம் போல சொல்லுகிறார்கள், உள்ளே சமாதானம் இல்லை. வீடுகளிலே சமாதானம் இல்லை, சமாதானம் போல் காட்டுகிறார்களே அல்லாமல் சமாதானம் இல்லை. திடீர்னு சொல்லி கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, நீ பெரியவளா நான் பெரியவளா தகராறு நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல நான் உள்ள போறேன்னு வச்சுக்கிடுங்க, ஒன்னும் தெரியாதது போல 2 பேரும் இருந்துக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. இல்ல அந்த இடத்துல சண்டை போடுவாங்களா? திடீர்னு ஒரு பெரிய விஷயம் ஒன்னும் தெரியாதது போல இருந்துக்கிடுவாங்க. ஆனா இருதயம் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளைகளின் நிமித்தம் பெற்றோர்களின் இருதயம் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறது. அநேக தகப்பனுடைய பிரச்சனைகளின் நிமித்தமாக, அநேக கணவனுடைய பிரச்சனைகளின் நிமித்தமாக மனைவிகளுடைய இருதயம் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறது. அநேக சண்டைக்காரியான மனைவியின் நிமித்தமாக கணவனுடைய இருதயம் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறது. இந்த புருஷனும் பெஞ்சானியும் போடுற சண்டையின் நிமித்தமாக பிள்ளைகளுடைய இருதயம் கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறது. சமாதானம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது குடும்பத்தை விட்டு ஊருக்கு வந்து பாருங்க. தெருவுக்கு தெரு சண்டை, ஊருக்கு ஊர் சண்டை.
தேசத்துக்கு தேசம் சண்டை, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் கொந்தளிப்பு. என்ன நடக்க போகுதோ தெரியவில்லை. ஒரு மனுஷனுடைய முகத்திலும் ஈயாட மாட்டேங்குது. என்ன செய்கிறது, என்ன செய்கிறது, என்ன செய்கிறது, என்ன செய்கிறது, தத்தளித்துக் கொண்டிருக்கிற அனுபவத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உன் படகில் இருப்பாரானால் நீ நகைத்துக் கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. இயேசு உன்னோடு கூட இருப்பாரானால் அவர் உன்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பார். இரண்டாவதாக, பலவிதமான கட்டுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஆபத்து. மூன்றாவதாக, பலவிதமான வியாதிகளினாலும் வேதனையினாலும் தவித்துக் கொண்டிருக்கிற ஆபத்து. நான்காவதாக, என்னுடைய குடும்பத்திலே சூறாவளி வீசிக் கொண்டிருக்கிறது என்று சகோதரன் சாட்சி சொன்னாரே, அதை போன்ற ஆபத்து. இந்த ஆபத்துகளின் மத்தியிலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த மைதானத்திலே இந்த மாலை வேளையிலே உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறேன். என்னுடைய ஆபத்து தாங்க முடியாமல் இருக்கிறது. ராத்திரி படுத்தா தூக்கம் வரவே மாட்டேங்குது. எத்தனையோ பேர் ராத்திரி ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டு படுத்து தூங்குறாங்க. காரணம் என்ன தெரியுமா? தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில எழும்பிட்டா ஏன் தான் நேரம் முடிஞ்சதுன்னு சொல்லி யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல யாருக்கு என்ன பதில் சொல்ல போறோம்னு சொல்லி தெரியவில்லை. ஓ, என் தேவனாகிய கர்த்தர் உன்னை சந்திக்கும்படியாக இந்த மைதானத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான மகளே, மகனே, உன்னுடைய ஆபத்து எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆபத்தை நான் சிலுவையிலே உனக்காக சகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வழி உன்னுடைய வழி என்னுடைய வழி அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கல்வாரி சிலுவையிலே உனக்காக புதிதும் ஜீவனுமான ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த சிலுவையில் வடிகிற இரத்தத்தின் மூலமாக, அவருடைய தழும்புகளின் நிமித்தமாக உன்னுடைய ஒவ்வொரு வியாதியிலும் இருந்து அவர் உன்னை சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வழியின் மூலமாக, அவருடைய சிலுவையின் அடையாளத்தின் நிழலில் இருக்கும் பொழுது உன்னுடைய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். இந்த சிலுவைக்கு நிழல்ல வந்தால் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தானாக வந்துவிடும். ஹல்லேலூயா. நீ யாராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீ ஒன்றுமில்லாத ஏழையாக இருந்தாலும் சரி, நீ தாழ்ந்தவனாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ அடிமையாக இருந்தாலும் சரி, எஜமானனாக இருந்தாலும் சரி, நீ படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, நீ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீ சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, வயது சென்று மரிக்கும் தருவாயில் இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அந்த சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விடுவியும் என்று கூப்பிட போகிறோம். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. உண்மையாகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு 4 காரியம் இருக்கக்கூடாது. என்னது இருக்கக்கூடாது? 4 காரியம் இருக்கக்கூடாது. VMSS இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அது என்னது? அது VMSS பிரதர். நான் சொல்லி தந்துடுறேன். சொல்லி தந்துட்டு நம்ம கூப்பிட போகிறோம். 4 காரியம் மறந்துடுங்க. VMSS வெக்கம், மான, சூடு, சொரண இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இது 4 இருக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் வெக்கம் இருக்கோ அவங்க கூப்பிட மாட்டாங்க. இயேசுவே 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 இயேசுவே. மானம், ஐயோ அவங்க பாப்பாங்களோ இவங்க பாப்பாங்களோ என்னுடைய வஸ்திரம் என்னுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா நிச்சயமா கர்த்தர் ஒண்ணுல கிரியை செய்ய முடியாது. சூடு சொரணை இருக்கிறவங்க, ஐயோ என்னுடைய படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, நான் இத்தனை வருஷம் இப்படி எல்லாம் இருக்கிறேன், நான் இப்ப இயேசுவேன்னு கூப்பிடும்போது என்ன பார்த்தவங்க என்ன நினைப்பாங்க? தயவு செய்து நினைக்காதீங்க. என் தேவனாகிய கர்த்தர் உன்னை தொடும்படியாக, என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய சத்தத்தை கேட்கும்படியாக இந்த மைதானத்தில் வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. வந்து நின்று மகனே மகளே நீ என்னை கூப்பிட மாட்டாயா என்று ஏங்கி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் கூப்பிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடுவோமா? VMSS தூக்கி தோரம் கட்டி வச்சிருங்க. எங்க அளவன் பார்த்தாலும் பரவாயில்ல, பார்க்காட்டாலும் பரவாயில்ல, என் சுற்றியுள்ளவங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். எங்களுடைய
எங்களுடைய ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் எழும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து யாரும் அங்கேயும் இங்கே பார்க்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டு பக்கத்தில் இருப்பதை பார்க்காமல் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட போகிறோம். அல்லேலூயா. கேட்க வேண்டும். இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே என்னை விடுவியும் ஆண்டவரே. இயேசுவே இந்த கட்டுகளில் என்னை விடுவியும் ஆண்டவரே. இயேசுவே எங்களுடைய வீட்டில் குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பத்தில் எங்களை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. இயேசுவே நம் பிள்ளைகள் பற்றிய உபயோகத்திலிருந்து இருக்கிற விடுதலை தாருங்க ஆண்டவரே. இயேசுவே என் வயிற்றுவலில் இருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. இயேசுவே என் முதுவலில் இருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. இயேசுவே எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற இந்த பயங்கரமான பிள்ளை சூரிய கட்டுகளில் இருந்து ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. சத்தம் பரவுவதற்கு தேவனுக்கு நேராக செல்லட்டும். ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க, சத்தம் கேட்கட்டும். ஆமென் ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே இந்த வேளையில யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்னை விடுவியும், ஆண்டவரே என்னை விடுவியும், ஆண்டவரே இந்த வியாதியில் இருந்த சுகத்தை தாரும், ஆண்டவரே நான் இந்த குடி போதையில் இருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பாவ விபச்சார கட்டில் இருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பாவ ஜீவியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன் சத்தத்தை கேட்கிறார். அல்லேலூயா. இந்த வேதனைகளில் இருந்து என்னை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை விடுவிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் தயவு செய்து யாரு கண்களை திறக்க வேண்டாம். தயவு செய்து யாரு கண்களை திறக்க வேண்டாம். இது மிகவும் பயபக்திக்குரிய நேரம். நம்முடைய தேவன் பயபக்திக்குரிய தேவனான கர்த்தர். அவர் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அதே தேவன் உன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி இருக்கிறதை காண்கிறார். அல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வலது கரையை உயர்த்தி இருக்கும் பொழுது அதே நிலையிலே நீங்கள் நிற்கும் பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். போதுகிறவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். அதன் பிறகு மீதி உள்ள ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து ஏறெடுக்க போகிறோம். வலது கரத்தை உயர்த்தியிருக்கிறவர்கள் அப்படியே கொஞ்சம் முன்னால வாங்க. வலது கரத்தை உயர்த்தியிருக்கிறவர் வாலண்டியர்ஸ் அவர்களை கவனியுங்கள். அவர்களை கொஞ்சம் சற்று முன்னாலே அழைத்து வாருங்கள். உங்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்ட சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். வெட்கப்படாதீங்க. ஐயா சொன்னார் இல்லையா, வெட்கம், மானம், சூடு, சுரளை எதுவுமே வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் கிரியை செய்கிற வேலையிலே நாம் இருக்கிறோம். விசுவாசிகள் ஜெபியுங்கள், ஊழியக்காரர்கள் ஜெபத்திலே இருங்கள், மற்ற எல்லாருமாக நாம் ஜெபத்திலே இருப்போம். ஒரு பெரிய விடுதலையை கட்டுகளாக 4 வகையான கட்டுகளை நாம் கண்டோம் அல்லவா? அந்த எல்லா விதமான கட்டுகளையும் உடைத்தெறியும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மைதானத்தில் வந்திருக்கிறார். எல்லாரும் ஜெபத்திலே இருங்க. இங்க யார் இருக்கீங்க? வலது கரத்தை உயர்த்தல, ஆனாலும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களுக்காக ஜெபிப்பீர்களா? அப்படிப்பட்டவர்கள் எங்காவது இருந்தால், ஒருவேளை தூர இடத்துல இருந்தாலும் கூட நீங்களும் முன்னாலே வரலாம். நீங்களும் முன்னாலே வரலாம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். முன்னால வந்தவங்க எல்லாரும் நோக்கி பாருங்க. உங்களுக்காக அடியான் ஜெபிக்கப்படுறேன். உங்களுக்காக அடியான் ஜெபிக்கப்படுறேன். உங்கள் நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் வலி வேதனை இருக்கிற இடத்துல கையில வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை திட்டவட்டமாக கர்த்தருடைய ஆவியானவர்கள் பேசியிருக்கிறார். ஒரு பரிபூர்ண விடுதலை பெறுவதற்காக இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எழுந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, எங்கள் மகிமையின் தேவனே, முன்னால் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளின் வைக்கப்படுவதாக அவருடைய வேதனைகளையும் வலிகளையும் நீங்கி சுகம் கொடுக்கும் வல்லமை இந்த விடுதலை இறங்கிவிடுகிறேன். கர்த்தாவே, எத்தனை கட்டுகளாலும் ஆபத்திலே அவர்களை நோக்கி கூப்பிட்டார்கள்.
அவர் அவர்களுக்கு பதிலளித்தார். இந்த ஏழை கூப்பிட்டால் என்ற சத்தியத்தோடு இந்த வேதத்தை ஆரம்பிக்கிறையா அப்பா. இந்த பிள்ளைகள் கூப்பிட்டு வந்திருக்கிறார்கள், உம்மண்டையிலே வந்திருக்கிறார்கள், ஊழியக்காரனை பார்க்க அல்ல ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசுவுடைய சமூகத்தை ரசிக்க வந்திருக்கிறார்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய கர்த்தர் 8000 வருஷங்களுக்கு முன்பாக மாம்சத்தில் உலகத்தில் ஜீவித்த போது எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தியோ இன்றைக்கும் அதை செய்ய வல்லவராய் ஆண்டவரே. நடக்கையா